சோலோ லெவலிங்கோட சீசன் 2 ரீசெண்டா பார்த்து முடிச்சேன். ரீசெண்டானா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஓகேவா? அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இதோட அன்கட் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரத்துக்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட போகுது. பட் சீசன் 3யோட சில கண்டென்ட்லாம் எடுத்துட்டு வரதுனால அந்த 1/2 மணி நேரத்தை வந்து கழிச்சு விட்டேன். பட் நீங்க சீசன் 2 கம்ப்ளீட்டா பார்க்கணும் ப்ரோ. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும்னா அங்க போய் செக் பண்ணுங்க. ஸோ இது ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு இஸ்மாம்லையும் நம்ம பார்க்க போகுது சோலோ லெவலிங்கோட சீசன் 2வோட ரிவ்யூ தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்பயும் போல +லேருந்து ஆரம்பிச்சிருவோம். +ன்னு தொட்டு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கிராஃபிக்ஸை சொல்லலாம், உண்மையிலே கிராஃபிக்ஸ் வந்து டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, பெட்டராக இருந்துச்சு, ஓகேவா? ஆக்சுவலாக சில இடத்துல கிராஃபிக்ஸ்லாம் சொதப்ப தான் செஞ்சிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் மட்டும் கிடையாது, அந்த சண்டை காட்சிகள் ரொம்ப அதிகம். அப்படி இருப்ப அதுக்கான கோரியோகிராஃபி அப்படிங்கிறது பக்காவாக பண்ணியிருந்தாங்க. கோரியோகிராஃபிலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சொல்ல போனால் சண்டை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம இகரிஸ்க்கும் ஜென்வுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேருமே அசாசின் மட்டும் தான் சண்டை போடுவாங்க. இவன் இப்படி போனானா 10 தலை பறக்கும், இகரிஸுமே இப்படி போனானா 10 தலை வெடிக்குங்கிற மாதிரி 2 பேருமே ஒரே மாதிரி தான் சண்டை போடுவாங்க. 2 பேருக்கு ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, இகரிஸ்க்கு லாங் ஸ்வாட் இருக்கும், இவனுக்கு டேகர் இருக்கும், அவ்வளவுதான். அதனால அவங்க 2 பேரோட ஃபைட்டிங் ஸ்டைல வந்து தனியா வேறையா காட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். பட் கோரியோகிராஃபில அதை பக்காவா ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஜின்வோட கேரக்டர் டெவலப்மெண்ட் சீசன் 1 கூட கம்பேர் பண்றப்ப சீசன் 2ல ஜின்வு எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கேரக்டர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், ஜின்வுக்கு மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மைனஸ்ல பார்ப்போம். பட் ஜின்வுக்குன்னு வரப்ப உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வேற என்னதான் சொல்லலாம், வேற என்னங்க இருக்கு, என்னத்த சொல்லலாம்னு தெரியல. உண்மையிலே எதை சொல்றதே தெரியல. பிஜிஎம் எனக்கு பிடிக்கல பெருசா. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு பெருசா இந்த தடவை பிடிக்கல. சீசன் 1ல நடந்துச்சு, சீசன் 2ல பெருசா இல்ல. ஸோ மற்றபடின்னு சொல்றப்ப கேரக்டர் ஹேண்டிலிங்க சொல்லலாம்னு பார்த்தா எதுவுமே சொல்லல. நம்ம நியூட்ரல்கிட்ட போயிடலாம், ஏதாவது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷத்துல ஒரு ப்ளஸ் முடியும்னு நினைச்சு பார்க்கல. மைனஸா பார்க்கறதுக்கு முன்னாடி நியூட்ரலா பார்ப்போம். நியூட்ரல் பெருசா ஒன்றும் கிடையாது. சீசன் 1 நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சீசன் 2 பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஆக்ஷன் மட்டும் எனக்கு போதும் ப்ரோ, ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அடிச்சு நவுத்துவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். எக்கச்சக்கமான ஆக்ஷன் வச்சு பேக்கடா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நியூட்ரல். மைனஸ்ட போறதுக்கு முன்னாடி ஒரு பிளஸ் மறந்து தொலைஞ்சிட்டேன். என்னன்னா இந்த கார்கல்கன் ஃபைட்டை சொல்லலாம். உண்மையிலே அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீசன் 2லே ஒன் ஆஃப் த டாப் ஃபைட் அப்படின்னா நான் கார்கல்கன் ஃபைட்டை மட்டும் தான் சொல்லுவேன். நம்ம டஸ்க்குங்க இங்கிலீஷ்ல கூட ஃபேங்னு மாட்டி வச்சிருந்தாங்கல்ல, வர வைரஸ்ல வர அடுத்த அங்கதான் சப்டைட்டில பார்த்தேன்னா என்ன டப்பு பார்க்கல. ஆக்சுவலா சப்டைட்டில் வந்து ஃபேன் அடிச்சு வச்சிருந்தாங்க, சிஸ்டத்துல டஸ்க்குன்னு காட்டுது. அது இருக்கட்டும். பட் கார்கல்கன் ஃபைட் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 எபிசோடு வச்சு செஞ்சிருந்தானுங்க. அந்த எபிசோடுக்கு மட்டும் தான் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். மற்றபடி அடிச்சு நான் ஒத்துட்டானுங்க. மைனஸ்ல வந்துருவோமா? ஒரு வழியா ஃப்ரீயா பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க சொல்லுங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? என்னடா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ்டே போயிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேமா வச்சு பார்க்குறப்ப சில இடத்துல மட்டும் தான் மிஸ்டேக் இருந்துச்சு. அது எனக்கு அது பொழப்புங்கிறதுனால வேற வழி இல்லை, நான் பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றேன். மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பிஜிஎம் பெருசா ஒட்டலை எனக்கு. மற்றபடி பிஜிஎம்மே பெருசா சொல்ல முடியல. இதுக்கப்புறம் அவரது ஃபுல்லாவே கழுவி ஊத்த போறேன். ஸோ பிராண்டா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சவுகப்பு தொப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாவை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்டா என்னதாண்டா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா சாவு மட்டும் கிடையாது, நாங்க எத்தனை பொண்ணுங்க காட்டுறோமோ எல்லா பொண்ணுங்களும் ஜின்னுக்கு சிம்படிக்கும். இது என்னடா ஒரு இதுன்னு தெரியல. அது மட்டும் கிடையாது, சாக்கு நிறைய ஃபேன் சர்வீஸ்ன்ற பேர்ல கண்டத கரையெல்லாம் சொல்லி வச்சிருந்தானுங்க. அதை சொல்லுவாங்க, நீங்க தப்பே கிடையாது, ஃபேன் சர்வீஸ் காட்டுங்க, அதெல்லாம் வேற மேட்ரு. எந்த இடத்துலடா காட்டுவீங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. ஏற்கனவே ஒரு மாதிரி ஜவ்வு மாட்டம் இழுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா இந்த ரஷ் பண்ணிருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயத்த கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கானுங்க. அப்படி வந்து ஒண்ணுமே புரியாம ஒரு மாதிரி லாங் எப்படின்னா லீனா போற மட்டும் இருக்கு கதை. அதுல தூக்கி வந்து சொருகுறான் பாருங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஸ்விம் சூட்டை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை பார், அதை அத்லெட் சூட்டை பார், இந்த ஆர்மர் சூட்டை பார் அப்படிங்கிற மாதிரி கண்ணாமலான காட்டி வச்சிருந்தானுங்க. அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஆணி. அண்டு நம்ம சாக்கு மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்களை நீங்க சொல்ல பார்க்கா இருக்கட்டும், பார்க்குன்னா அந்த ரெட் கேட்ல வருவாங்களே அந்த பொண்ணா இருக்கட்டும், நம்ம ஜின்னா அவளை மறந்துட்டோமே, ஜின்னாவோட ஃப்ரெண்டு அவளா இருக்கட்டும், நம்ம கார்கல்கன் ஃபைட்ல வருவாங்களா 2 பொண்ணுங்க அவளுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஒரு மார்க்கமா தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ ஃபேன் சர்வீஸ்ன்ற பேர்ல என்னென்னமோ நோண்டி வச்சிருந்தானுங்க. ப்ரோ நீ சொல்ற தப்பு ப்ரோ, எப்பெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னீங்கன்னா இன்ட்ரோ எடுத்து பாருப்பா. இன்ட்ரோ எடுத்தோடனே அதான் வச்சிருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்கு என்னதான்டா வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் சா வந்து பவர் வைஸா பார்த்தோம்னா ஜின்னுக்கு மட்டும் தான் பவர் இருக்கு, பெக்கு வேஸ்ட், சாய் சாங்கின் வேஸ்ட்,
சாலா மண்ணு. இந்த ஆர்ச்சர் ஒருத்தர் இருப்பானே, அவன் ஞாபகம் இருக்கானான்னு தெரியல, எனக்கே ஞாபகம் இல்ல. மான்வா படிக்கிறப்ப அவன் ஞாபகம் இருக்க மாட்டான். அவனை விட்டு தள்ளிடலாம்னு வச்சுக்கோங்க. சா வந்து ஜின்வுக்கு அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட். சொல்ல சிரிப்பீங்க நீங்க, அந்த மாதிரி காட்டி வச்சிருக்காங்க சீசன் 2ல. ஆக்சுவலா சொன்னா நீங்க மான்வா படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாஞ்சாங்கினே சொல்லியிருப்பான், சா வந்து என்னோட பவர்ஃபுல்ரா, அதனாலதான் அந்த டீம்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பான். அவன் வாயாலே சொல்லியிருப்பான். அப்படிப்பட்ட பொண்ணுடா அவளை வச்சு என்னத்தான் சொல்றது. சாவு வந்து ஒரு மட்டமான ஒரு எஸ் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்ட ட்ரை பண்ணல, அப்படிதான் காட்டியிருக்கானுங்க. எங்க உங்களுக்கு இது ஃபீல் ஆகும்னா, குமாமோட்டோன்னு ஒருத்தர் வருவான். நம்ம கொரியன் வர்சஸ் ஜப்பான் ஃபைட் நடக்கும்ல, எஸ் ரேங்க் நர்ஸ், அந்த ஃபைட்ல குமாமோட்டோன்னு ஒருத்தர் வருவான். அவன் வந்து சாவு அடிக்க வருவான். அப்ப சாவு வந்து பயப்படுவான். பயப்பட்டா, லிட்டரலா பயப்பட்டா, உண்மையை சொன்னா பயப்பட மாட்டா. ஜின்வு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், பிகாஸ் பிளட்லெஸ். இதை வந்து நீங்க எங்க பாக்கலாம்னா, நம்ம இவன் இருக்கல ஒயிட் டைகர், அவன் வந்து சொல்லியிருப்பான். ஒயிட் டைகர் கழுவி ஊத்தி இருப்பான் அவனை. என்னன்னா, அவன் வந்து இடத்துல போய் சப்ஜிகேஷன் பண்ணி ஏ ரேங்க் கேட்ட ஒரு ஆளை தனியா கிளியர் பண்ணான். ஓகேவா, அந்த ஒரு காரணத்தினாலதான் அவனை எஸ் ரேங்க்ல போட்டிருப்பானுங்க. ஒயிட் டைகர் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருப்பான், இவன் எஸ் ரேங்கே கிடையாது, இவன் வந்து ஒரு ஐஎன்ல இருக்கக்கூடிய ஏ ரேங்க், ஏதோ ஏ ரேங்க் கிளியர் பண்ணதுனால இவன் எஸ் ரேங்கா மாத்தி விட்டுருக்கானுங்க, மத்தபடி இவன் ஒருத்தே கிடையாதுன்றது தெளிவா சொல்லியிருப்பான். இவன் வெட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பான். அந்த சீனே இருக்காது அனிமேல. ஸோ அதனால சா கூட சண்டை போறப்ப என்ன மாட்டேன்னே தெரியல. நீங்க யோசிச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குயினாட்டா தனியா கொல்லக்கூடிய ஒருத்தி இந்த பக்கிட்ட ஆர்ச்சனால அட்டாக் பண்ணியுமே நம்ம பெக் இருக்கால, ஐ மீன் ஒயிட் டைகர், அவன் குத்தியுமே குயினாட்டுக்கு பெருசா டேமேஜ் ஆயிருக்குது. இவ கத்தி வச்சு 4 போடு போட்டிருப்பா, ஒரு துண்டு போட்டிருப்பா, தலை தனியா போயிடும், அங்கங்க டேமேஜ் ஆயிரும். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு குமமோட்டோமாட ஒரு ஆளை பார்த்து பயப்படான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து பெருசா சொல்லணும்னா எமோஷனல் டோன் டவுன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே ஒரு குப்பை சீசன் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு முக்கிய காரணம் அப்படிது எமோஷனல் தான். நீங்க டிபேட் எடுத்து பாருங்க, போங்க எக்ஸுக்கு போங்க, இன்ஸ்டாகிராமுக்கு போங்க, அடிச்சு நவுத்துறானுங்க த பிகினிங் ஆஃப்டர் த எண்டு. ஏய் என்னதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கேவலமா இருக்குன்னு சொல்லி அடிச்சு நவுத்துறானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எமோஷனல் டோன் டவுன். இது டிபேட்ல நடந்த பிரச்சனை நினைக்காதீங்க. சீசன் 2லயும் சரி, சீசன் 1லயும் சரி, இந்த பிரச்சனை சோலோ லெவலிங்லயுமே இருக்குது. சோலோ லெவலிங்ல எமோஷனலா கனெக்ட் ஆன சீன் எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓ அப்படி ஒன்று கனெக்ட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். சீசன் 2ல அவங்க அம்மா சீனு ஒரு ஆர்ட் வார்மிங்கான சீனுங்க. உண்மையில சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அதை படிக்கிறப்பே சரி, நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறப்பே சரி, ஒரு மாதிரி என் ஹார்ட்டை உருக்கி லிட்டரலா பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சீனே ரொம்ப ஒரு அற்புதமான சீனுன்னு சொல்லுவேன். அந்த சீனை அனிமேல பாக்குறேன், அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்க உடனே சொல்லலாம், ப்ரோ நீங்க சீசனை முடிச்சிட்டீங்க, மான்வெல்லாம் முடிச்சிட்டீங்க ப்ரோ, அது அப்படிதான் ப்ரோ இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா டீமன் ஸ்லேயர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? இது மாதிரி நிறைய இருக்குது, ஒன் பீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருக்குது. பட் நான் டீமன் ஸ்லேயர் எடுத்துக்கிறேன். அங்க வந்து நம்ம நெசுகா வந்து சன்னுக்கு பர்ன் ஆவா தெரியுமா? இதை வந்து நான் போட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப போட்டேன். ஆக்சுவலா டீமன் ஸ்லேயருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாவே. அந்த நெசுகா சன்னுக்கு பர்ன் ஆகுறப்ப மாங்காலையும் சரி அனிமேலையும் சரி அந்த இன்டென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. மாங்கா படிச்சதை மறந்து அனிமே பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து சோலோ லெவலிங் இது வரைக்கும் எனக்கு கிரியேட் பண்ணதே கிடையாது. ஏன் ப்ரோ இது எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய மாங்கா படிக்கிற நிறைய பேருக்கு தெரியும், அனிமே பாக்குறப்ப அது வேற ஃபீல், மாங்காவே மறந்துடுவீங்க சில நேரத்துல. ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறமா இல்லையா? அப்படி இருப்ப இதுல ஆகல அப்படின்னா என்ன காரணம்னு பாக்குறப்ப எமோஷனல் டோன் டவுன் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டட்டுமா? இந்த சீனை பாருங்க, இந்த சீனை பாருங்க, பேரகன் சப்பல் மாதிரி தான், இதுவும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி தான். என்னத்தை கன்வே பண்றாங்கன்னு தெரியல. அவங்க அம்மா எழுதுது நம்ம கூட ஒட்டல. அதுக்கு காரணம் டைலாக் டெலிவரி பெருசா மான்வால இருந்த அளவுக்கு இல்லை, அது ஒரு காரணம். அடுத்து அங்கதான் வரேன், டைலாக் டெலிவரி. டைலாக்ஸை கட் பண்ணி கொதறி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இது வரைக்குமே பெரு ஃபைட்டை பார்த்து என் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா சிரிக்கிறான்னு கேட்டா, சிரி போடுறதுடா எனக்கு காமெடியா இருக்குன்றான். ஃபைட்டை பார்த்து ஏன்டா பைத்தியம் சிரிக்கிறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான காரணம் அவனை தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. ஜின்வு வந்துட்டான், மூச்சிலே முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜின்வு வர்சஸ் பெரு ஃபைட்ல ஜின்வு ஸ்ட்ரகிள் ஆவான். இங்க அனிமேல நீங்க அதை ஒரே ஒரு பேனல் தான் பார்க்க முடியும், அது ஒரு ஃப்ரேம்ல பார்க்க முடியும்னு சொல்லலாம். அதை அப்படி கூட சொல்ல முடியாது. ஜின்வு சண்டை போடுறது, வாடா நீ என்னடா பூச்சி தரடா, வந்தா அடிடா, வாடா வாங்கிட்டு போடா. இது வந்து பெருக்கு மட்டும் கிடையாது. டே வாடா, டே லெவல் 50 இருந்தா நீ எல்லாம் பாஸாடா வாடா, லெவல் 75 இருந்தா நீ என்ன பாஸாடா வாடா, வரானா நீ எவன்டா அவன் வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல மட்டும் தான் ஸ்ட்ரகிள் ஆகுற மட்டும் காட்டியிருந்தாங்க. ஒன்று பரான் கூட நடந்த ஃபைட்டு,
ரெண்டாவது நம்ம பரான் கூட நடந்த ஃபைட்டு. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரெண்டு இடத்துல அந்த லைட்டிங் போடுறப்ப ஒரு நிமிஷம் அவனோட கிளாக்கை வச்சுக்கிட்டு பயங்கரமான பவரா இருக்கு அப்படிங்கிற ஒரு சீன் காட்டுவானுங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா அவன் பக்கத்துல இருந்து அடி அப்படி கத்தலான்னு வரப்ப அவன் புடியிலேருந்து எடுத்து அவன் கையை ரெண்டுத்தையும் பிச்சை போடுவான் பாத்தீங்களா, அந்த சீன்ல லைட்டா பயந்தான். மற்றபடி இந்த த்ரூ அவுட் தி சீசன் எங்கேயுமே பயப்பட கிடையாது. இது முக்கியமான காரணம். பிகாஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே சீசன் 3யுமே கம்பைன் பண்ணி எடுக்கிறாங்க. 60லேருந்து 65 சாப்டர் இந்த சீசன் 2ல எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு டெப்த் இருக்கணும். முதல்ல அதுக்கு எபிசோட் ஒதுக்கணும். 13 எபிசோட முடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரஷ். டைலாக்கை கட் பண்ணியாச்சு, சீன்ஸை கட் பண்ணியாச்சு. இதனால தான் சாவு வந்து வீக்கா மாறினது. அண்ட் சில சீன்லாம் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஆட் பண்ண சீனுமே பார்த்தோம்னா பெருசா வாஹா ஓகுன்ற மாதிரிலாம் கிடையாது. சீசன் 1ல எல்லாமே முக்கியமான சீனா இருந்துச்சு. சீசன் 2ல எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாவோட சீன் நிறையவே சொல்லுவேன். அந்த ஸ்விம் சூட் சோனா இருக்கட்டும், அதெல்லாம் ஒருபடி ஃபேன் சர்வீஸ், அது முன்னாடியே பேசியாச்சு. பட் ஸ்டில் அதை தாண்டி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல வந்து ஒரு சீன் வச்சிருப்பானுங்க. அவரு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா, நான் ஸ்ட்ராங்கரா மாற போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பா. சொன்னதுல என்னமோ சந்தோஷம் தான். ஆனா சீசன் 3 என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியும்ல. இங்கதான் மாட்டினானுங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம இவன் ஹீலர் வந்து பண்ணக்கு அப்புறம் அவன் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிருப்பான். அதுல இவன் ஒரு மாதிரி டிராமால இருப்பா. டிராமான்னு சொல்ல முடியாது, ஜெனுவுக்கிட்ட இந்த விஷயத்த சேர்த்துடணும், இதை வந்து சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்ல இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ பாரு சிம்படிக்கிறா பாருன்ற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா மாங்காலையும் சரி மான்வாலையும் சரி நம்ம சா வந்து லவ் பண்ணதா செய்வோம். ரொமான்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. அது ரொமான்ஸாக ஃபீல் ஆகும், இங்கே சிம்பாக ஃபீல் ஆகுது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் மான்வா படிச்சிங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு புரியுது. அட்லீஸ்ட் மான்வா படிக்க உங்கள் டைம் இல்லைனா நம்ம சேனல் செக் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 2 எப்படி பெட்டராக எடுக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், கம்பெடுத்து வந்து விடாதீர்கள். பட் ஆஸ் அ இதுவா மான்கா படித்த ஒரு இதுவா எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இதுவாக பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுதில்ல, அதை சொல்கிறேன். மொதல் விஷயம் எபிசோட்ஸ் தான். 15 ஒரு 2 எபிசோட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே பெருவோட ஸ்டோரி பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரே ஒரு சிங்கிள் எபிசோட்ல முடிச்சாங்க அந்த ஃபைட்டை. என்னதான்டா பண்றீங்க, எதுக்குடா சிங்கிள் எபிசோட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கார்காலனுக்கு 2 எபிசோடு கொடுத்தாங்க, பெருக்கு ஒரே ஒரு எபிசோடு. அடுத்த எபிசோடு ஓட ஆரம்பிச்சிடும். பெரு எத்தனை தடவை ஓடுன்னு எனக்கு புரியல. பெரு வந்து ஒரே ஒரு தடவை தான் ஓடும். அதுவும் அவனுக்கு அந்த பூச்சிக்குள்ள இருக்கிற எப்படின்னு வச்சுக்கோங்க, பெருக்கு வந்து ஐ மீன் பெருன்றதை தாண்டி அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்கும். இந்த மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து நம்மளை தேடி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், நம்மளால தாங்க முடியாதுன்னா ஓடிடும். இந்த ஃபீல் நீங்க மான்மகா படிக்கிறப்ப தெரியும். பெருக்கு அந்த ஃபீல் அங்க வரும். அதுக்கப்புறம் அது பேசுற ஒரு பீச்சுங்கிறது பயங்கரமா இருக்கும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் இவனை சாப்பிட்டேன்டா அவனை சாப்பிட்டேன்டா, இது வரைக்கும் நான் இதுலாம் நான் வாழ்ந்ததே இதுதான்டா, அப்படி இருப்ப நான் மொனா இருக்குடா அப்படிங்கிற ஒரு டைலாக்கு பெரிய பேசியிருக்கோம். ஆனா இங்க பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப பேசுறா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எமோஷனல் டோன்றது கெடுத்து விடுச்சு. முக்கியமான சீசன் அதுதான். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 15லேருந்து 16 எபிசோட் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எலாபரேட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத சீன் ஆட் பண்ணிட்டு போங்கடான்னு விட்டுருந்தா கூட தேவைப்படுற சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணாங்களா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவே இருந்திருக்கும். நிறைய விஷயம் நமக்கு புரியல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். சா வீக்குன்ற மாட்ட காட்டிட்டாங்க, பெரு வந்து வீக்குன்ற மாட்ட காட்டிட்டாங்க. கொஞ்சம் டைலாக் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பவரை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 15லேருந்து 18 எபிசோட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசனாக இருந்திருக்கும். ரெண்டாவது எமோஷனல் டோன், அது போன சீசன்லேயே சொன்னது தான். இன்னும் இந்த சீசன்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. போன சீசன்லயாச்சும் ஓரளவுக்கு மூஞ்சில ஒரு பயத்தை காட்டினாங்க ஜின்வுக்கு. ஆக்சுவலாக ஜின்வுக்கு முடிகிற அளவுக்குமே பயம் இருக்குங்க. அவன் சாவுற வரைக்குமே பயம் இருக்கும். அடுத்து அவனுக்கு ஒரு ஹார்ட் வரும். ஓகேவா, அது வரைக்குமே அவனுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா ஃபைட்லயுமே இருக்கும். அவன் ரொம்ப ஆங்கரா இருந்தாலும் சரி, லைக் எப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான எருமையை பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆகும், எக்ஸைட் ஆகும். ரைட்டா, சண்டை வருதுடா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட் தான் இருக்குமே தவிர திமிர் இருக்காது. இந்த சீசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ எல்லாம் பெரிய ஆளா, வா அடி வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுதான் பிடிக்கலன்னு சொல்ல வரேன். ஓகேவா, அதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது ஜின்வு முகத்துல பயம் காட்டாதது. அது நீங்க மான்மால தான் பார்க்க முடியும். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன். A1 இதுக்காக முக்கிய காரணம் யார் தெரியுமா, வெய்யால நீ தான்டா A1 பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. நீங்க டார்லிங் இந்த பிரான்ஸ் சீசன் 2 கொடுத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாருங்க. என்ன பண்றது, மனசு வருத்தமா இருக்குது. சயா லவ் யூ so much.